காஞ்சிபுரம் நகரின் மைய பகுதியில் உள்ள மெத்தைகள் தயாரிக்கும் தொழிற்கூடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு துறையினர் திணறி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், காஞ்சிபுரத்தின் எந்த பகுதியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது? இதனால் பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான சிரமங்கள் ஏற்பட்டிருக்கிறது? தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. இதில் என்ன சவால்கள் இருக்கின்றன? எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது? சொல்லுங்க. மோகன்ராஜ், காஞ்சிபுரத்தில் காந்தி ரோடு பகுதியில் ஜானி பாஷா என்பவர் துணி மெத்தை தயாரிக்கும் நிறுவனமும் மற்றும் விற்பனையும் நடத்தி வருகிறார். மிகவும் புகழ்பெற்ற இந்த நிறுவனத்தின் குடோன் மற்றும் உற்பத்தி நிறுவனமானது MM அவென்யூ பகுதியில் பள்ளிக்கூடத்தான் பிரிவில் இயங்கி வருகிறது. இந்த உற்பத்தி நிறுவனம் மற்றும் குடோனில் இன்று காலை ஊழியர்கள் வேலைக்கு வந்து மின் இணைப்பை ஆன் செய்துள்ளனர். அப்பொழுது ஷார்ட் சர்க்கியூட் என்ற முறையில் தீ விபத்தானது குடோன் முழுவதும் பரவி அந்த விற்பனை அகத்து முழுவதும் தீ பரவியது. உடனே அங்கு பணியில் இருந்த ஊழியர்கள் வெளியேறி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். மேலும் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் அந்த இருந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்தனர். அவ்வாறு இருப்பினும் அவர்கள் எடுத்து வந்த முதல் தீயணைப்பு வண்டி முழுவதும் தண்ணீர் காலியாகிவிட்டு இரண்டாவது வண்டி வரவேற்கப்பட்டது. இரண்டாவது வண்டி மூலம் விரைவாக தீ அணைக்கும் முழுவதுமாக அணைக்க முயற்சியில் தீயணைப்புத்துறை ஈடுபட்டனர். இருப்பினும் கீழ்தளத்தில் தீ அணைத்தாலும் முதல் தளம் என்பது ஆஸ்பெடாஸ் ஷீட், அதாவது ஹூண்டா ஷீட் மூலம் சூழ்நிலையில் அங்கே தீ அணைக்க மிகவும் சிரமம் ஏற்பட்டது. இருப்பினும் இரண்டாவது வண்டி தண்ணீர் மூலம் தீ அணைத்தாலும் அதோடைய சகிப்புத்திறன் அதிகமாக இருப்பதால் மேலும் இரண்டு வண்டிகளிலும் தண்ணீர் பற்றாத காரணத்தால் காஞ்சிபுரம் மாநகராட்சி வண்டியிலிருந்து மூன்றாவது வண்டி வர வைக்கப்பட்டு தற்போது தீ அணைக்கும் முழுவதுமாக அணைக்கும் பணியிலும் அந்த சகிப்புத்தன்மை குறைக்கும் பணியிலும் தீயணைப்பு துறை ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக சுமார் அரை மணி நேரமாக தீயணைப்பு துறையினர் இரண்டு வண்டிகளிலும் மூன்றாவதாக வண்டி வர வைக்கப்பட்டு தீயணைக்கும் பணியில் பெரும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது பெரும்பாலும் முடிந்து விட்டாலும் அது ஹூண்டா ஷீட் மூலம் நிறுவப்பட்ட இருப்பதால் அந்த சகிப்புத்தன்மை குறைப்பதில் தீயணைப்பு துறை ஈடுபட்டு வருகின்றனர். மோகன்ராஜ், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திகேயன்.